சுந்தரகாண்டம் 51வது சர்க்கம். ஹனுமான் ராவணனுக்கு உபதேசித்தல். தனித்திருந்தும் மிகுந்த பராக்கிரமம் உள்ள ராவணனுக்கு அஞ்சாமல் தான் செய்யும் ஹிதோபதேசம் அவனுக்கு நிச்சயம் சினத்தை மூட்டும் என்று தெரிந்தும் ஹனுமான் ராவணனுக்கு இவ்வாறு சொன்னார். ஓ ராட்சச ராஜனே, கிஷ்கிந்தையின் மன்னன் சுக்ரீவன் என்னை இங்கு அனுப்பினார். அவர் தங்கள் க்ஷேமத்தை விசாரிக்கச் சொன்னார். தங்களை உடன்பிறப்பாக எண்ணும் சுக்ரீவன் சொல்லி அனுப்பிய விஷயங்கள் உங்களுக்கு க்ஷேமத்தை தரக்கூடியவை, அறம் பொருளென்ற புருஷார்த்தங்களுக்கு ஏற்புடையவை. எனவே தயவு செய்து கவனமாக கேளுங்கள். தேஜஸில் இந்திரனுக்கு ஒப்பான இணையற்ற சதுரங்க பலம் பெற்ற தசரதர் என்ற மன்னர் பிரஜைகளை தன் சொந்த பிள்ளைகளாக நினைப்பவர். அவர் ஜேஷ்ட புத்திரனே ராமர். அவர் மிகுந்த தேஜஸ்வி, அதிவீரர், அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருபவர், அருளின் வடிவம், தவறு செய்பவர்களை ரட்சிக்கவும் தெரிந்தவர். அவர் தந்தையின் ஆணையை ஏற்று இளவலோடும் மனைவி சீதையோடும் தண்டக வனத்தில் பிரவேசித்தார். அங்கு சாத்வீமணியான அவர் மனைவி சீதை காணாமல் போய்விட்டார். அவர் மகாத்மாவான ஜனகரின் மகள். சீதையின் பிரிவால் துயரற்ற ராமரும் இளவல் லக்ஷ்மணனும் அவரை தேடியபடி ருஷிமுக பர்வதத்திற்கு வந்தனர். அங்கு சுக்ரீவனோடு நட்பு கொண்டனர். சுக்ரீவன் சீதையை தேடும் விஷயத்தில் உதவுவதாக வாக்களித்தார். சுக்ரீவனின் தமையன் வாலியை வதைத்து ராமன் சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். சுக்ரீவன் ஆணையின்படி வானர சேனைகள் பூமியில் எல்லா திக்குகளிலும் சீதையை தேடிச் சென்றனர். ஓ ராவணேஸ்வரா, தாங்கள் சாஸ்திரங்களை அறிந்தவர், பெறுதற்கரிய வரங்கள் பலவற்றை பெற்றவர். பிறர் மனைவியை அபகரிக்கும் பலாத்காரம் செய்வது தங்களுக்கு அழகல்ல. தங்களைப் போன்ற அறிஞர் அறத்திற்கு விரோதமான அழிவுக்கு காரணமான காரியங்களில் ஈடுபடலாமா? ராமனால் ஆணையிடப்பட்டு லட்சுமணன் பானங்களை பொழிந்தால் தேவ அசுரரும் தாங்க மாட்டார்கள். ராமருக்கு கெடுதல் செய்து எவனும் வாழ்ந்துவிட முடியாது. எனவே தங்களுக்கு பரம மங்களத்தை கொடுக்கும் என் வார்த்தைகளை கேட்டு சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் குலம் தழைக்கும். வெகு சிரமப்பட்டு சீதையை கண்டேன். மேலும் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ராமனின் ஆணையை எதிர்பார்த்திருக்கிறேன். துக்கத்தில் இருக்கும் சீதையை எடுத்து வந்தது 5 தலை நாகத்தை மடியில் கட்டிக்கொண்டது போன்றதே. சீதைக்கு மாசு ஏற்படுத்தி அவரை அடைய நினைத்தால் அது விஷம் கலந்த அன்னத்தை உண்டு உயிர் வாழ நினைப்பதற்கு ஒப்பானது. கடுமையான தவத்தால் பெற்ற சிறப்புகளையும் சிறந்த தர்மங்களையும் உறுதியான இந்த சரீரத்தையும் ஆயுளையும் பெருத்த செல்வ வளத்தையும் சீதையின் பொருட்டு அழித்து கொள்வது முறையா? நான் மரணமற்ற வாழ்வை வரமாக பெற்றவன் என்று தாங்கள் தங்களை பற்றி எண்ணி இருக்கலாம். தங்கள் வரத்தில் அடங்காதவன் சுக்ரீவன். அவனிடமிருந்து எவ்வாறு தப்புவீர்கள்? தர்மம் சுகத்தை தரும், அதர்மம் துக்கத்தைத்தான் தரும். இரண்டையும் ஒன்றாக அனுபவிக்க முடியாது. தாங்கள் செய்த தர்மத்தின் பயனெல்லாம் சீதையை கவர்ந்ததால் தீர்ந்துவிட்டன. தாங்கள் செய்த அதர்ம பலனே மிஞ்சியுள்ளது. நான் சொல்வதை அற்ப குரங்கின் பேச்சென்று தள்ளிவிட வேண்டாம். ஜனஸ்தானத்தில் 14,000 வீரர்கள் ராமனால் மடிந்ததையும் வாலி ஒரே பாணத்தால் மாண்டதையும் ராம சுக்ரீவ ஐக்கியதையும் எண்ணி பார்த்து நலம் தரும் காரியத்தில் ஈடுபடுங்கள். சீதா தேவியை ராமரிடம் ஒப்படையுங்கள். இங்குள்ள அரக்க சேனையை அழிக்க நான் ஒருவனே போதும். சீதை இலங்கையை அழிக்க வந்த காளாஸ்திரி என்பதை மறக்க வேண்டாம். ஸ்ரீராமனின் சினமும் சீதையின் பதிவிரதிய மகிமையும் இலங்கையை அழித்துவிடும். தாங்களும் சுற்றத்தோடு அழிந்து இலங்கையையும் அழிக்க வேண்டாம். என்னை நீ சாமானியமான வானரமாக எண்ண வேண்டாம். சத்திய சந்தரான ராமரின் அடிமையான நான் சொல்வது பொய்யாகுமா? ஸ்ரீராமர் இந்த பிரபஞ்சத்தை ருத்ர ரூபம் தாங்கி அழிக்கவும் வல்லவர், பிறகு படைக்கவும் வல்லவர். ராமரை எதிர்த்து போரிடும் ஆற்றல் மிக்கவர் எவ்வுலகிலும் இல்லை. பெருமை மிக்க ராமருக்கு தீங்கு செய்து பிழைக்க முடியாது. நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்தவர், திரிபுர தகனம் செய்த ருத்ரனுக்கு இது அரிதா என எண்ண வேண்டாம். ருத்ரன் பகைவர்கள் அபராதிகள். ஆனால் ஸ்ரீராமர் சர்வ மங்கள சுரூபி, பிரம்மாவும் கர்ம வசப்பட்டவர். எனவே அவரும் ஸ்ரீராமனை எதிர்க்க முடியாது. எனவே நீ உன் தீய எண்ணத்தை மாற்றிக்கொள். இவ்வாறு ஹனுமான் கூறிய ஹித வசனங்களை கேட்டு அகம்பாவம் மிக்க ராவணன் கோபத்தால் சீறி இந்த குரங்கை கொன்றுவிடுங்கள் என ஆணையிட்டான். 51வது சர்க்கம் முற்றிற்று. 52வது சர்க்கம். விபீஷ்ணன் ராவணனை தடுத்தது.
ராவணன் சினத்தால் ஹனுமனை கொல்ல ஆணையிட்ட செயல் ராவணன் தம்பி விபீஷணனுக்கு சம்மதம் இல்லை. தன் எஜமானனின் வார்த்தைகளைத்தான் தூதுவன் சொல்வான், அவன் மேல் குற்றமில்லை என எண்ணிய விபீஷணன் அண்ணன் ராவணனை அணுகி அவனை புகழ்ந்து அவனுக்கு பழிநேரா வண்ணம் செயல்படத்தக்க வார்த்தைகளை சொல்லலானான். அண்ணா, சினத்தை விட்டு பொறுமையோடு சிந்திக்க வேண்டும். நன்மை தீமைகளை ஆய்ந்து பார்க்கும் மன்னர்கள் தூதுவனை கொல்ல மாட்டார்கள். தூதுவனை கொல்வது ராஜ தர்மத்திற்கு முரணானது. ராஜ தர்மம் தெரிந்த அறிஞன் தாங்கள் தூதுவனுக்கு எது தகுமோ அந்த வகையில் தண்டியுங்கள். தம்பியின் பேச்சு ராவணனுக்கு மேலும் சினத்தை மூட்டியது. பாவிகளை கொல்வது பாவம் அல்ல, பாவச் செயல் புரிந்த இந்த குரங்கை கொல்வதில் பாவம் இல்லை என்றான். அண்ணனின் பொருத்தமற்ற பேச்சை கேட்டு விபீஷணன் பொருள் பொதிந்த வார்த்தைகளை சொல்லலானான். அண்ணா, தூதுவனை கொல்வது முறையல்ல. இந்த குரங்கு செய்த கெடுதலுக்கு தண்டனை தர வேண்டியதே. ஆனால் தூதுவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள் பல உண்டு. அங்கங்களை சிதைக்கலாம், சவுக்கால் அடிக்கலாம், தலையை முண்டனம் செய்யலாம், சூடு போடலாம். ஆனால் கொல்வதென்பது கூடாத செயல். தங்களைப் போன்ற தர்மசாஸ்திர அறிவிலோ ஆசாரத்திலோ சாஸ்திரங்களை அனுசரிப்பதிலோ சிறந்தவர் யாரும் இல்லை. இந்த வானரத்தை அனுப்பியவரைத்தான் தண்டிக்க வேண்டும். மேலும் இந்த குரங்கை கொன்றுவிட்டால் கடல் கடந்து பகைவர் இங்கு வரமாட்டார். இவன் சென்றால்தான் அந்த ராஜபுத்திரர்கள் செய்தி அறிந்து இங்கு வருவார்கள். அவர்களோடு நீங்கள் செய்யும் போரை தடுக்க வேண்டாம். தங்களால் கோடிக்கணக்கான கிங்கரர்கள் காக்கப்பட்டிருக்கின்றனர். இப்போது தங்கள் உத்தரவு பெற்ற சேனையின் ஒரு பகுதி போருக்கு சென்று எதிரிகளுக்கு தங்கள் பெருமையை காட்டுவதே நல்லது. ராட்சசேந்திரனான ராவணன் சற்றே சிந்தித்து தம்பி விபீஷணனின் பேச்சை ஏற்றுக்கொண்டான். 52வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 53வது சர்க்கம். ஹனுமனின் வாளில் தீ. விபீஷணனின் சொற்களால் சற்றே ஆறுதல் அடைந்த ராவணன், தம்பி, நீ சொன்னது ஏற்கத் தகுந்ததே. தூதுவனை கொல்லல் நிந்தனைக்குரியதே. ஆனால் வேறு வகையில் இவன் தண்டிக்கப்பட வேண்டும். குரங்குக்கு வாலே அலங்காரம். எனவே இந்த குரங்கின் வாளுக்கு நெருப்பூட்டி எரிகின்ற வாளோடு பட்டணம் முழுவதும் இழுத்துச் செல்லுங்கள் என்றான். ராவணனின் கட்டளைக்கு ஏற்ப அரக்கர்கள் நைந்து போன துணிகளால் ஹனுமனின் வாளை சுற்றினார்கள். அப்போது ஹனுமன் தன் வடிவத்தை பெருக்கிக் கொண்டார். தைலத்தால் அந்த துணியை நனைத்து தீ மூட்டினர் அரக்கர். ஹனுமனோ எரிகின்ற வாளை சுழற்றி அரக்கர்களை விரட்டினார். எரிகின்ற வாளோடு சுற்றும் ஹனுமனை காண சிறுவர் முதல் முதியவர் வரை அனைவரும் கூடினர். அப்போது கட்டுண்ட ஹனுமன், கட்டுக்களை அறுத்து இந்த அரக்கர்களை அழித்து விடுகிறேன். இவர்கள் என்னை கட்டி வாளுக்கு தீயிட்டது நான் அரக்கர்களை கொன்றதற்கு சமமாகி விடாது. இங்குள்ள அரக்கர் கூட்டத்தை அழிக்க வல்லவனே நான். ஆயினும் ராமரின் பெருமையை எண்ணி அதனை விளக்கினேன். இரவில் பார்த்த இலங்கையை மீண்டும் பகலில் பார்த்து அதன் இரகசிய மார்க்கங்களை தெரிந்து கொள்கிறேன். வாளில் எரியூட்டப்பட்டதால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று எண்ணினார். வானர சிரேஷ்டனான ஹனுமனை அரக்கர் இழுத்துச் சென்றனர். இதனை வாய்ப்பாக எண்ணி இலங்கை முழுவதையும் ஹனுமன் நன்கு பார்த்தார். ஹனுமனை ஓர் விந்தை பொருளாக எண்ணி ஆடவரும் பெண்டிரும் திரண்டு வந்து பார்த்தனர். ஹனுமன் வாளுக்கு நெருப்பிட்டதையும் வீதிகளில் இழுபடுவதையும் சிலர் வந்து அன்னை சீதைக்கு தெரிவித்தனர். இந்த செய்தியை கேட்ட சீதை துக்கத்தால் கண்ணீர் சிந்தி உள்ளம் கலங்கி அக்னி தேவனை மனதால் பிரார்த்தித்தார். ஓ அக்னி தேவனே, கணவனின் மனமறிந்து பணி செய்யும் சிறப்பு எனக்கு இருப்பது உண்மையானால், அவரை சேர்வது ஒன்றையே எப்போதும் விரும்பி நிற்பது உண்மையானால், ஓ தீக்கடவுளே, ஹனுமானின் வாளில் எழுந்த ஜுவாலையால் குளிர்ச்சி தோன்றட்டும், அந்த அக்னி சாந்தமாகட்டும் என்று வேண்டிக் கொண்டார். சீதையின் பிரார்த்தனையை அக்னி பகவான் ஏற்று ஹனுமனின் வாளில் கொழுந்துவிட்டு எரிந்த அக்னி ஜுவாலையில் குளிர்ச்சி தோன்ற செய்தார். வாயுதேவனும் குளிர்காற்றை வீசி சுகமூட்டினார். தன் வாளின் நெருப்பு அதன் இயல்புக்கு மாறாக குளிர்ச்சி அடைந்ததை எண்ணி ஹனுமன் வியந்தார். இது ஸ்ரீ ராமபிரானின் அருளின் மகிமையே. அன்னை சீதையின் ராமபக்தி, ஸ்ரீராமரின் சக்தி, வாயு பகவானின் அருள், இவைகளால்தான் அக்னி பகவான் என்னை எரிக்கவில்லை என்று எண்ணிய ஹனுமார் உற்சாகத்தோடு விண்ணில் எம்பி பெரிதாக கர்ஜித்தார். அருகில் இருந்த உயர்ந்த கோபுரத்தின் மேல் ஆரோகணித்தார். திடீரென தன் உருவத்தை சுருக்கிக் கொள்ளவே அவரது கட்டுகள் தளர்ந்தன. கோட்டை வாயிலில் இருந்த ஒரு பெரிய உலக்கையை கண்டு தன் உருவை மறுபடியும் பெருக்கிக் கொண்டு அந்த தடியால் காவலர்கள் பலரை தாக்கிக் கொன்றார்.
வாளில் எரிந்து கொண்டிருந்த ஒளியால் சுடர்விடும் கதிரவன் போல் பிரகாசித்தார். 53வது சர்க்கம் முற்றிற்று. 54வது சர்க்கம். ஹனுமன் இலங்கையை எரித்தல். மிகுந்த ஆர்வத்தால் உந்தப்பட்ட ஹனுமன் இலங்கையில் தனக்கு எஞ்சியுள்ள காரியத்தை பற்றி நினைத்தார். அசோகவனம் அழிந்தது மற்றும் உயர்ந்த அரக்கர் பலரும் அழிந்தனர். சேனையும் ஒரு பகுதி அழிந்தது. கோட்டை மட்டுமே எஞ்சியுள்ளது. மதில்களோடு உள்ள இந்த பட்டணத்தை அழித்தால் கடல் தாண்டிய எனது காரியம் பயனுடையதாகும். என் வாளை குளிர்வித்த அக்னிக்கு இங்குள்ள வீதிகள் பலவற்றால் திருப்தி செய்கிறேன் என எண்ணியபடி எரிகின்ற வாளோடு அரக்கர்களின் இல்லங்களிலும் தோட்டங்களிலும் சுற்றி அவைகளை எரித்தார். பிரகசத்தன், மகாபாஸ்வன், பிறகு வஜ்ரதம், ஷ்ரண், சுகன், சாரணன் என்னும் இவர்கள் இல்லங்களையும் பிறகு இந்திரஜித்தின் வீட்டையும் எரித்துவிட்டார். பின்னர் பல முக்கியமான அரக்கர் இல்லங்களையும் எரித்து சாம்பலாக்கினார். ஆனால் விபீஷணன் இல்லத்தை மட்டும் எரிக்காது விடுத்தார். இறுதியில் பல்வகை ரத்தினங்களாலும் மங்கள திரவியங்களாலும் நிறைந்த ராவணனின் சிறந்த மாளிகைக்கும் தீ மூட்டிவிட்டு உற்சாகத்தில் சிம்மநாதம் செய்தார். அந்த அக்னி ஊழிக்காற்றின் பெருந்தீயாக எரிந்தது. இலங்கையின் சிறந்த வீடுகள் சிதறி எரிந்தன. அரண்மனைகள் சரிந்தன. எரிகின்ற இல்லங்களுக்கிடையில் சிக்கிய அரக்கர் ஓலமிட்டனர். முத்து, பவளம் போன்றவைகளை பதித்து வெள்ளியாலும் தங்கத்தாலும் கட்டப்பட்ட வீடுகளிலிருந்து உருகி பெருகும் தங்கம் முதலியவற்றை ஹனுமன் கண்டார். ஹனுமனால் கொல்லப்பட்டு தீயில் கருகி பல அரக்கர் மாண்டனர். ஹனுமானால் வைக்கப்பட்ட நெருப்பு பட்டணம் முழுவதும் பரவி ஓங்கி உயர்ந்து எரிந்தது. பிரகஸ்தன் முதலான அரக்கர்கள் அங்கு வந்து எரிவதை பார்த்து, இந்த குரங்கு வஜ்ராயுதம் தரித்த மகேந்திரனோ, தானே வந்த காலனோ, நான்முக பிரம்மனின் சினமே இந்த உருவத்தோடு வந்ததோ, மனதிற்கெட்டாத மகாவிஷ்ணுவின் தேஜஸே இவ்வடிவம் தாங்கி வந்ததோ என எண்ணினர் அரக்கர். இலங்கை ஹனுமானின் சினத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு கடுமையான சாபத்தால் அழிந்தது போல் காணப்பட்டது. அசோக வனத்தை அழித்ததும் அரக்கர் பலரை கொன்றும் சிறந்த வீடுகளை அழித்தும் தாம் செய்ய வேண்டிய காரியத்தை முடித்துவிட்டு பெருமிதத்தோடு நின்றார் ஹனுமன். திரிகூட பர்வதத்தின் உச்சியில் ராஜசிம்மம் போல் அமர்ந்த ஹனுமான் எரிகின்ற வாளோடு கோள்கள் சூழ்ந்துள்ள சூரியன் போல் விளங்கினார். அப்போது ஸ்ரீராமரை மனதால் தியானித்தார். பிறகு வானர வீரர்கள் சிறந்தவரும் மகாபலமும் வாயுவை போன்ற வேகமும் கொண்டவரான ஹனுமாரை தேவ கணங்களெல்லாம் துதித்தன. கந்தர்வ தேவ சித்தர்களும் மகரிஷிகளும் இலங்கை எறிவதைக் கண்டு வியப்புற்றனர். தேவரிஷி, கந்தர்வ, வித்யாதரனாக யஷ கணங்களும் ஹனுமாரைக் கண்டு மிகுந்த சந்தோஷப்பட்டன. 54வது சர்க்கம் முற்றிற்று. 55வது சர்க்கம். ஹனுமாரின் அச்சம். இலங்கை முழுவதையும் எரித்துவிட்டு ஹனுமார் தமது பெருமைமிக்க வாளை கடலில் அழுத்தி அடைத்தார். தன்னால் நன்கு எரிக்கப்பட்டு இடிந்து வீழ்ந்த லங்கா பட்டணத்தை பார்த்து தான் இலங்கையை எரித்த காரியம் தவறோ என எண்ணி அஞ்சினார். யார் தன்னை மீறி வரும் சினத்தை விவேகத்தால் தணித்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மகாத்மாக்களை எடுத்த பிறவியை பயனுடையதாக செய்து கொள்வர். கோபம் கொண்ட எவனும் பாவத்தையே செய்கிறான். சினம் கொண்ட மனிதன் தன் கடுமையான பேச்சால் நல்லோரை அவமதிப்பான். சினம் கொண்ட மனிதன் அறிவில்லாமலே பேசுவான். செய்யத்தக்கது தகாதது என்ற பாகுபாடு அறியாத மூடன். சீறிவரும் சினத்தை எவன் விட்டுவிடுவானோ அவனே மகா புருஷன். கீழான புத்தியுடையவனும் வெட்கமற்றவனும் கொடிய பாவியும் எஜமான துரோகியும் வனத்தில் இருந்த சீதையை மறந்து இலங்கைக்கு தீயிட்ட என்னை நானே நிந்தித்து கொள்ள வேண்டும். எரிந்த இலங்கையோடு அன்னை ஜானகியும் அல்லவா இருந்திருப்பார்கள். என் அறியாமையால் என் எஜமானின் காரியமும் அல்லவா வீணாயிற்று. சினத்தால் நான் வந்த காரியத்தின் அடிப்படையையே தகர்த்து விட்டேன். என் அறியாமையால் அன்னை ஜானகி மாண்டிருந்தால் என் பிராணனை இங்கேயே இப்போதே விட்டுவிடுதலே நல்லது. எடுத்த காரியத்தை கெடுத்த என்னை ராமலட்சுமணர் பார்த்தல் நன்றல்ல. நிறையற்ற புத்தியுள்ள என் குரங்கு புத்தியால் சினம் என்ற தோஷம் வெளிப்பட்டு விபரீதத்தை விளைவித்து விட்டது. சீதை மாண்டிருந்தால் ராமலட்சுமணரும் மடிந்து விடுவர். என் சீற்றத்தால் விபரீதம் விளையப் போகிறது என்று இவ்வாறு சிந்தித்து துக்கப்பட்டு கொண்டிருந்த ஹனுமனுக்கு முன்னர் சில சுப சகனங்கள் தென்பட்டன. அதனால் மனதில் சிறிது தைரியம் பிறந்தது. இவ்வாறு சிந்திக்கலானார். சீதை தனது பதிவிரதா தேஜஸால் தன்னை காத்து கொண்டிருப்பார். கற்பின் நெருப்பை எந்த நெருப்பாலும் எரிக்க முடியாதல்லவா? ராமரின் அருளாலும் சீதையின் புண்ணியத்தாலும் என்னையே எரிக்காத அக்னி தேவன் சீதையை எரிப்பாரா? சீதைக்கு நலிவு தோன்ற முடியுமா? தன் கற்பின் கனலால் அக்னியை எரிக்கும் ஆற்றலுள்ள சீதையை அக்னி எவ்வாறு எரிக்க முடியும்?
இவ்வாறு ஹனுமன் யோசித்து கொண்டிருந்த போது சாரணர் சிலர் பேசிக்கொண்டு போனதை ஹனுமார் கேட்டார். அந்த வானரத்தால் இலங்கையில் சிசுக்கள் முதல் அனைவரும் அலறி ஓடும்படி எரிக்கப்பட்டது. இந்த இலங்கையும் எரிக்கப்பட்டது. ஆனால் சீதை மட்டும் எரிக்கப்படவில்லை. இது ஆச்சரியமே அல்லவா என்று சாரணர் பேசிக்கொண்டு போனதை காது குளிர கேட்டு மகிழ்ந்தார் ஹனுமார். சீதையின் கற்பின் திறத்தையும் ராமரின் பெருமையையும் எண்ணி சாரணர்களின் பேச்சை கேட்டு மிகுந்த சந்தோஷப்பட்டார். சீதையை மீண்டும் சந்தித்து விட்டு செல்ல எண்ணினார். சந்தோஷத்தின் எல்லையை சந்தித்த வாயுபுத்திரன். 55வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 56வது சர்க்கம். ஹனுமன் இலங்கையிலிருந்து குதித்தல். அசோகவனம் வந்த ஹனுமான் சின்சுமா விருஷத்தின் அடியில் அமர்ந்திருந்த அன்னையை கண்டு சீதையின் க்ஷேமத்தை உணர்ந்து மகிழ்ந்தார். புறப்படுவதற்கு ஆயத்தமான ஹனுமாரை பார்த்து சீதை, ஹனுமா, என்னை மீட்கும் காரியத்தை செய்து முடிப்பதில் நீ ஒருவனே ஆற்றல் உள்ளவன். பகைவரை வென்று என்னை அழைத்து போவதில்தான் ராமரின் பெருமையே உள்ளது. எனவே அவர் பராக்கிரமம் வெளிப்படுமாறு நீ செய்தல் வேண்டும். சீதையின் பேச்சை கேட்ட ஹனுமன் அன்னையிடம் இவ்வாறு சொன்னார். அன்னையே, பகைவரை அழித்து தங்களை மீட்க ராமர் வானர மற்றும் கரடி கூட்டத்தோடு இங்கு விரைவில் வருவார். இவ்வாறு சொல்லிய பின்னர் சீதையிடம் விடைபெற்று அரிஷ்டம் என்ற பர்வதத்தின் மேல் ஏறினார். பர்வதத்தின் மேல் நின்றபடி தன் உருவை பெருக்கிக் கொண்டார். பின்னர் வாயு வேகத்தோடு தென்கரையிலிருந்து வடகரைக்கு வந்தார். வாயு புத்திரனின் அதிவேகத்தால் அந்த பர்வதமே ஆடிற்று. குகைகளில் இருந்த சிங்கங்கள் பர்வதத்தின் அசைவினால் அரண்டு கர்ஜித்தன. வித்யாதர பெண்கள் அச்சத்தால் மலைகளில் நின்று மேலே கிளம்பினர். மலையில் இருந்த கிங்கரர், உழகர் முதலியோர் மலையை விட்டு விண்ணில் ஏறினர். மலையோ ஹனுமனின் பலமான அழுத்தத்தால் பர்வதம் பாதாளத்தை அடைந்தது. பயங்கரமான கடலை வெகு எளிதாக தாவி தாண்டுவதற்காக ஹனுமார் மேலே கிளம்பினார். 56வது சர்க்கம் முற்றிற்று. 57வது சர்க்கம். ஹனுமார் வடகரையை அடைதல். வானம் போல் விரிந்திருந்த நாகர், யக்ஷர், கந்தர்வர் என்னும் மலர்ந்த தாமரை மலர்களையும் நீலோத்பல புஷ்பங்களையும் உடைய சமுத்திரத்தை ஹனுமார் வாயு வேகத்தில் கடந்தார். மேகக்கூட்டங்களில் மறைந்து மறைந்து வெளிப்படும் சந்திரன் போல் காணப்பட்டார். பேரொளிமிக்க ஹனுமார் அரக்கர்களை அழித்து இலங்கையை கலக்கி ராவணனுக்கு அச்சத்தை ஊட்டி அன்னை ஜானகியை நமஸ்கரித்து சிம்மநாதம் செய்தபடி கடல் வழியே சென்றார். தமது அன்புக்குரிய நண்பர்களை பார்க்க ஆவல் கொண்ட ஹனுமார் பெரிய நாதத்தை எழுப்பி வாளை சுழற்றி வீசியபடி இருந்தார். அவரது பெருத்த ஓசையால் வானமே பிளவுபட்டதோ என்பது போல் காணப்பட்டது. அப்போது ஹனுமானை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த வானரர்கள் மாருதியின் கர்ஜனை ஒலி கேட்டு 4 பக்கங்களிலும் திரண்டு நின்றனர். வானரங்களை ஒன்று திரட்டி ஜாம்பவான் அவர்களிடம், நண்பர்களே, மாருதி தான் எடுத்த காரியத்தில் சித்தி பெற்றே வருகிறார் என்பதை அவர் எழுப்பும் உற்சாகமான நாதமே வெளிப்படுத்துகிறது என்றார். இதனை கேட்ட வானரங்கள் மகிழ்ச்சி மேலிட்டாலும் ஹனுமனை பார்க்கும் ஆவலாலும் மரக்கிளைகளில் இருந்த வானரங்கள் கிளைகளை அசைத்து ஹனுமனை வரவேற்றனர். அப்போது கீழே இறங்கிய ஹனுமானை பார்த்து வானரங்கள் கைகூப்பி வணங்கின. ஹனுமாரோ ஓர் பர்வதம் போல் பூமியில் குதித்தார். ஆர்வம் மிகுந்த வானரர்கள் ஹனுமாரை சூழ்ந்து கொண்டனர். கனி கிழங்குகளை சமர்ப்பித்து பூஜித்தனர். ஹனுமார் ஜாம்பவான், அங்கதன் முதலியவரை நமஸ்கரித்தார். ஜாம்பவான் மற்றும் வானரங்களால் பூஜிக்கப்பட்ட ஹனுமார் கண்டேன் சீதையை என்ற நல்ல வார்த்தையை சொல்லி அனைவரையும் மகிழ்வித்தார். அப்போது அங்கதன் பக்கத்தில் அமர்ந்தபடி ஹனுமார் தான் கண்ட சீதையின் கோலம் பற்றி இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனகரின் புதல்வி குற்றமற்ற சீதை அசோக வனத்தில் அரக்கிகளால் சூழப்பட்டு ஒற்றை பின்னலோடு ராமரை தரிசிக்கும் ஆவல் கொண்டவராக உறக்கமின்றி ஸ்நானமும் இன்றி அழுக்கடைந்த மேனியலாய் மிக இளைத்து காணப்பட்டாள். சீதையை கண்டதாக ஹனுமன் சொன்ன வார்த்தையை கேட்டு வானரர்கள் ஆனந்தப்பட்டு ஆர்ப்பரித்தனர். சிலர் ஹனுமாரை தழுவிக்கொண்டனர். அப்போது அங்கதன் கடல் தாண்டி சீதையை கண்டு வந்து தங்களுக்கு இணையானவர் யாரும் இல்லை என ஹனுமாரை புகழ்ந்தனர். யஜமான பக்தியும் வீரியமும் தைரியமும் கீர்த்தியும் வாய்ந்த உம்மால் ஸ்ரீ ராமபத்னி இறையருளால் பார்க்கப்பட்டார். ராமர் தம் சோகம் தீரப்பெற்று மகிழப் போகிறார் என்றான் அங்கதன். ஹனுமார் கடல் தாண்டி இலங்கையில் புகுந்து சீதையை கண்டு ராவணனை பார்த்து பேசியது போன்ற விஷயங்களை விவரமாக கேட்க ஆவல் கொண்டு ஹனுமாரை வணங்கி
அவர் முன்னர் அமர்ந்தனர். அங்கதன், ஹனுமார் இவர்களோடு வானரங்கள் கூடி அமர்ந்திருந்த அந்த மலை உச்சியானது மிக்க ஒளியோடு திகழ்ந்தது. சுந்தரகாண்டம் 58வது சர்க்கம். இலங்கையின் வரலாறு கூறல். ஆனந்தமடைந்த ஜாம்பவான் சீதையை கண்ட விருத்தாந்தத்தை சொல்லும்படி ஹனுமாரை கேட்டார். தாங்கள் அன்னை சீதையை எங்கு கண்டீர்? சீதை எப்படி உள்ளார்? ராவணன் அவரிடம் எப்படி நடந்து கொண்டான்? இந்த விவரங்களை கூறுங்கள். பிறகு மேற்கொண்டு செய்ய வேண்டியது பற்றி சிந்திப்போம். ஸ்ரீராமரிடம் சொல்ல வேண்டியன எவை என எங்களுக்கு சொல்லுங்கள். இரகசியமாக தவிர்க்க வேண்டியன எவை என்பது பற்றியும் சொல்லுங்கள் என இவ்வாறு ஜாம்பவானால் கேட்கப்பட்ட ஹனுமார் சீதையை நமஸ்கரித்து வானரங்களை பார்த்து இவ்வாறு சொன்னார். நான் மகேந்திர பர்வதத்தின் உச்சியிலிருந்து விண்ணில் பாய்ந்து சென்றபோது இடையூறு ஒன்று ஏற்பட்டது. ஒரு மலை எதிர்பட்டது. அதனை பிளந்துவிட எண்ணி அதன் உச்சியை வாளினால் அடிக்க அது வெடித்து சிதறியது. அப்போது அந்த மலை நான் மைனாகம் என்ற மலை. உமது தந்தை வாயுவின் தோழன். இறக்கைகளோடு இருந்த பர்வதங்களின் கொடிய செயல்களால் மக்கள் துன்புற்றது கண்டு இந்திரன் அவற்றின் சிறகுகளை தன் வஜ்ராயுதத்தால் சோதித்தான். நான் அப்போது தங்கள் பிதாவான வாயு தேவனால் கடலில் தள்ளப்பட்டு பிழைத்து கடலில் வசித்து வருகிறேன். நானும் ராமருக்கு உதவ கடமைப்பட்டவன் என்று சொன்னது. பின்னர் நான் என் காரியத்தை பற்றி சொல்லி விடைபெற்றேன். நடுவில் நாகமாதா என்னை பார்த்து, ஓ வானரர் சிரேஷ்டனே, தேவர்களால் நீ எனக்கு உணவாக படைக்கப்பட்டுள்ளாய். உன்னை இப்போது சாப்பிடப் போகிறேன் என்று சொன்னது. அவளுக்கும் நமஸ்கரித்து இவ்வாறு சொன்னேன். தாயே, தசரத புத்திரன் ஸ்ரீராமர் தன் இளவல் லட்சுமணனோடும் மனைவி சீதையோடும் தண்டகவனம் வந்தான். சீதையை துஷ்ட ராவணன் கவர்ந்து சென்றான். அவளை தேடிச் செல்கிறேன். சீதையை கண்டு ராமனிடம் சேர்ப்பித்து பின் உனக்கு உணவாவேன், இது சத்தியம் என்று கூறி புறப்பட்டேன். பிறகு சுரசை என்னை கடந்து யாரும் செல்ல முடியாது என்று சொல்ல நான் என்னை வளர்த்து கொண்டேன். எனக்கு ஏற்ப அவளும் வளர்ந்தாள். தன் வாயை பெரிதாக திறந்தாள். உடனே நான் என்னை சிறிதாக்கி கொண்டு பின்னர் அவள் வாயில் புகுந்து நொடியில் வெளியில் வந்தேன். இதனால் வியந்த கரசை தன் சுய வடிவோடு தோன்றி ஸ்ரீராமரோடு சீதையை சேர்த்து வை என்று சொல்லி வாழ்த்திச் சென்றாள். பின்னர் நான் விண்ணில் தொடர்ந்து பயணம் செய்தேன். அப்போது எனது நிழல் பற்றி இழுக்கப்பட்டது. பிறகு கீழே பார்த்தேன். அங்கு நீரில் படுத்திருந்த அரக்கி ஒருவளை கண்டேன். அவள் கர்ஜித்தபடி பேசலானாள். ஓ வானரமே, எங்கு போகிறாய்? வெகு நாட்கள் பட்டினி கிடந்த எனக்கு நீ உணவாவாய் என்றாள். நான் அவள் என்னப்படியே செய்வதாக சொல்லி அவள் வாயினும் பெரிய தேகத்தை எடுத்துக்கொண்டேன். அவள் வாயை அதற்கேற்ப பெரிதாக்கி கொண்டாள். உடனடியாக நான் தேகத்தை சுருக்கி கொண்டு அவள் இதயத்தை பற்றி எடுத்து விண்ணில் பறந்தேன். பிறகு அவள் வலுவிழந்து சமுத்திரத்தில் வீழ்ந்தாள். விண்ணில் சென்ற சித்தர்கள் பயங்கரமான சிம்ஹிகா கொல்லப்பட்டாள் என்று பேசிச் சென்றனர். விரைந்து இலங்கையின் தென்கரையை அடைந்தேன். அங்கு காவல் அரக்கர்கள் அறியாத வண்ணம் உள்ளே பிரவேசித்தேன். அப்போது அங்கு பெரிதாக கோஷமிடும் ஒரு பெண்ணை கண்டேன். அவள் என்னை கொல்ல வந்தாள். நான் அவளை பற்றி குத்தி வீழ்த்திவிட்டு பிரதோஷ காலத்தில் உள்ளே நுழைந்தேன். வீழ்ந்தவள் எழுந்து, ஓ வானர வீரா, நான் உன் பேராற்றலால் வெல்லப்பட்ட இலங்கா தேவதை. என்னை வென்றதால் இனி நீ அரக்கர்களை வெல்லப் போகிறாய் என்று சொன்னாள். பிறகு நான் இரவு முழுவதும் ஜானகியை தேடினேன். ராவணனின் அந்தப்புறத்திலும் அன்னையை நான் காணவில்லை. கவலையில் மூழ்கிய நான் தங்க மதில்களால் சூழப்பட்ட அரண்மனை தோட்டம் ஒன்றை கண்டேன். அதுவே அசோகவனம். அங்கிருந்த சிம்சுமா விருஷத்தில் ஏறினேன். சிம்சுமா விருஷத்தின் சமீபத்தில் யவ்வனமான தாமரை இதழ் போன்ற கண்கள் உள்ள, உணவில்லாது வாடிய வதனம் உள்ள, ஒரே வஸ்திரம் தரித்தவரும் சோகத்தில் தளர்ந்தவரும் அரக்கியரால் சூழப்பட்டவருமான சீதையை கண்டேன். அரக்கியரால் அடிக்கடி மிரட்டப்படுகின்றவராய் பூமியில் படுத்து மெலிந்து ராவணனின் உபத்திரவத்தை சகித்து கொண்டு பிழைப்பதில் பயனேதும் இல்லை என்று சலிப்புற்ற சீதையை நான் கண்டேன். அப்போது அங்கு ராவணன் வருவது கண்டு சிம்சுமா விருட்சத்தில் என் உருவத்தை சுருக்கி மறைத்து கொண்டு ஒடுங்கியிருந்தேன். ராவணனின் வருகையால் அச்சமுற்ற சீதை தம் அங்கங்களை மறைத்து கொண்டார். மனம் குன்றி நடுங்கியபடி தமக்கே ஒரு பாதுகாப்பை தேடுபவராய் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த கற்புடை சீதையை ராவணன் கீழே விழுந்து நமஸ்கரித்து, என்னை பெருமைப்படுத்தி அங்கீகரிக்கவில்லையேல் இன்னும் 2 திங்களில் உன் உதிரத்தை குடித்து விடுவேன் என்றான். அதனை கேட்டு சீதை சினம் பொங்க இவ்வாறு சொன்னார். இணையற்ற ஒளி பொருந்திய
ஸ்ரீராமரின் பத்தினியும் இக்ஷ்வாகு வம்சத்தின் தலைவன் தசரதனின் மருமகளுமான என்னிடம் பேசத்தகாத பேச்செல்லாம் பேசினாய். இன்னமும் உன் நா துண்டித்து விழவில்லையே. என்னை களவாடி வந்த உன் வீரியம் அற்பமானது. என் ராமருக்கு பணிவிடை செய்யவும் தகுதியற்றவன் நீ. பல மகா யாகங்களை செய்த என் ராமர் சத்திய சந்தர், யுத்தத்தில் நிகரற்றவர். இவ்வாறு பேசிய சீதையின் பேச்சை கேட்டு சினத்தால் கொதித்த ராவணன் சீதையை அடிக்க கை ஓங்கினான். அப்போது ராவணன் மனைவி 6 ஒருத்தியான தானியமாலி அவனை தடுத்து இவ்வாறு சொன்னாள். பிரபு, தேவ கந்தர்வ யஷ கண்ணீரோடு ரசித்து மகிழுங்கள். சீதையால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன? பிறகு பல பெண்டிரால் சமாதானம் செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டான் ராவணன். அவன் சென்றதும் சீதையை கொடிய அரக்கியர் சூழ்ந்து நின்று கடுஞ்சொற்களால் துன்புறுத்தினர். சீதை துக்கத்தால் துடித்தாள். அப்போது திருஜடை அரக்கியரிடம், சீதை அழியப் போவதில்லை, நீங்களே அழிவீர்கள். இவள் ஜனகரின் பெண், பதிவிரதை, தசரதனின் மருமகள். நான் கண்ட கனவொன்று அரக்கர் குலத்தின் அழிவை குறிப்பிடுகிறது. ஸ்ரீராமரிடமிருந்து நம்மை காப்பாற்ற இந்த வைதேகியால் தான் முடியும். என் கனவுப்படி சீதை துக்கங்களிலிருந்து விடுபட்டு உயர்ந்த சுகத்தை அனுபவிக்கப் போகிறாள். நமஸ்கரித்தால் சந்தோஷப்பட்டு அருளும் சீதையை உயிர் பிச்சைக்காக யாசிப்போம் என்று சொன்னாள். திருஜடையின் பேச்சை கேட்டு, உங்கள் கனவு உண்மையானால் உங்களை காப்பேன் என்று சொன்ன சீதையைக் கண்டு மனது நிலை குலைந்தது. அந்த அன்னையிடம் பேச மார்க்கமொன்று எண்ணி இக்ஷ்வாகு முதலிய அரசர்களின் வம்ச பரம்பரையை சொல்லி ராமருடைய பெருமையையும் பேசினேன். அதனை கேட்ட அன்னை ஜானகி கண்ணீர் மல்க என்னிடம், நான் யார் யாரால் அனுப்பப்பட்டு அங்கு சென்றேன், எப்படி சென்றேன், ராமரிடம் எனக்கு எப்படி நட்பு ஏற்பட்டது என்றெல்லாம் கேட்டார். அதற்கு நான், மிகுந்த பராக்கிரமசாலியான வானரராஜன் சுக்ரீவன் ராமருக்கு உதவ ஒப்புக்கொண்டார். நான் ஸ்ரீராமருக்கு தொண்டன். அவரால் அனுப்பப்பட்டு இங்கு வந்த ஹனுமான். அன்னையே, இந்த மோதிரத்தை ராமர் அடையாளமாக தங்களிடம் கொடுக்கச் சொன்னார். தாங்கள் உத்தரவிட்டால் ராம லட்சுமணர் பால் தங்களை அழைத்துச் சென்று விடுகிறேன் என்று கூறினேன். என் பேச்சை கேட்ட ஜானகி, ஸ்ரீராமரே ராவணனை வதைத்து என்னை அழைத்துச் சொல்லட்டும் என்று சொன்னார். பின்னர் அன்னையை வணங்கி ராமர் மகிழ அடையாளம் ஒன்றை கேட்டேன். அப்போது இந்த சூடாமணியை என்னிடம் தந்து, இதனை கண்டால் ராமர் உன்னை கௌரவிப்பார் என்றும் சொன்னார்கள். பிறகு நான் அன்னையை வலம் வந்து நமஸ்கரித்தேன். அப்போது அன்னை, ராம லட்சுமணரோடு சுக்ரீவன் தன் வானர சைன்யத்தோடு இங்கு விரைந்து வருமாறு செய். இன்னும் 2 மாதங்களே உயிரோடு இருப்பேன். அதற்குள் என் பிரபு என்னை மீட்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்றார். அன்னையின் சொல் என்னை ராவணன் பால் சினம் கொள்ள செய்தது. பின்னரே நான் பெருத்த சரீரத்தோடு அசோகவனத்தை அழிக்க ஆரம்பித்தேன். அப்போது அரக்கர் பலர் என்னை பற்றி ராவணனிடம் தெரிவித்தனர். அங்கே வனம் அழிக்கப்பட்டதையும் அறிவித்தனர். அதை கேட்டு சினம் பொங்க நின்ற ராவணன் என்னை அழிக்க கிங்கரர்களை அனுப்பினான். பல்லாயிரக்கணக்கான அரக்கர் போருக்கு வர அவர்களை பரிகம் என்ற தாழ்பாளால் அழித்தேன். பிறகு ராவணனின் குலதெய்வத்தின் ஆலயத்தை அழித்தேன். பிரகஸ்தனின் பிள்ளை ஜம்புமாலியை அவன் பயங்கர சேனையோடு அழித்தேன். பின்னர் அரக்க மன்னன் சேனாதிபதி புத்திரர்களை போருக்கு அனுப்ப அவர்களையும் வதம் செய்தேன். பின்னர் அனுப்பப்பட்ட பஞ்ச சேனாதிபதிகளும் என்னால் கொல்லப்பட்டனர். மிகுந்த பலமுள்ள தன் பிள்ளை அசகுமாரனை ராவணன் அனுப்ப அவன் கரங்களை பற்றி சுற்றி தரையில் அடித்து கொன்றேன். இதனால் மேலும் வெகுண்ட ராவணன் தன் பிள்ளையும் மிகுந்த பராக்கிரமம் உள்ளவனுமான இந்திரஜித்தை போருக்கு அனுப்பினான். போரில் என்னை கட்டுப்படுத்த முடியாத இந்திரஜித் அதை அறிந்து பிரம்மாஸ்திரத்தால் என்னை கட்ட பிற அரக்கர்கள் கயிறுகளால் என்னை கட்டி ராவணனிடம் அழைத்துச் சென்றனர். ராவணன் நான் வந்த காரணத்தை பற்றி கேட்டு அரக்கர்களை கொன்றது ஏன் என வினவினான். சீதையின் பொருட்டே இவ்வாறு செய்தேன் என கூறி, நான் வாயுபுத்திரன், ஹனுமான், ராமதூதன், சுக்ரீவன் மந்திரி, சீதையை தேடி இங்கு வந்தேன் என்று சொன்னேன். பின்னர் சுக்ரீவன் தங்கள் க்ஷேமத்தை விசாரிக்கச் சொன்னார். தர்மதார்த்த காம மோஷங்களின் நற்பலன்களை தரும் நன்னெறியை தங்களுக்கு சொல்லும்படியும் சொன்னார். அந்த சுக்ரீவன் ராமரின் நண்பர். அரக்கர்களால் அபகரிக்கப்பட்ட தன் மனைவி சீதையை கண்டறியும் விஷயத்தில் தனக்கு உதவ வேண்டும் என ராமர் கேட்க நான் இங்கு சுக்ரீவனால் அனுப்பப்பட்டேன். ராமருக்கு உதவவே தங்களிடம் நான் வந்தேன். சீதையை ராமரிடம் ஒப்படைத்து விடுங்கள். வானரங்களை எதிர்க்கும் வல்லமை யாருக்கும் இல்லை என சுக்ரீவன் தங்களுக்கு சொல்லச் சொன்னார் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு சினந்த ராவணன் என்னை கொல்ல ஆணையிட்டான். அப்போது அங்கிருந்த மகாத்மாவான ராவணனின் தம்பி விபீஷணன், தூதுவனை கொல்லுதல் ராஜதர்மம் அல்ல என்று சொல்ல ராவணன் என் வாளை எரிக்கும்படி அரக்கருக்கு உத்தரவிட்டான். அவன் கட்டளைப்படி என் வாள்
துணி மற்றும் சணல் கயிறுகளால் சுற்றப்பட்டது. பின்னர் என்னை கட்டிவிட்டதாகவும் வாளுக்கு தீ மூட்டியதாகவும் ராஜ வீதிகளில் நின்று கூச்சலிட்டனர். பருத்த என் உடலை சுருக்கி கொண்டு கட்டுகளை எல்லாம் விலக்கினேன். மீண்டும் பேருருவம் கொண்டு இரும்பு தாழ்பாலால் அரக்கர் பலரை கொன்றேன். வாளின் நெருப்பால் இலங்கையை எரித்தேன். விண்ணில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சாரணர்களின் உரையாடலால் அன்னை ஜானகிக்கு எந்த விபத்தும் நேரவில்லை என அறிந்து மகிழ்ந்தேன். வாள் எரியும் போது அக்னி என்னை எரிக்கவில்லை, நான் மகிழ்ந்தேன். மீண்டும் சீதையை கண்டு விடை பெற்றேன். அரிஷ்டம் என்ற மலையை அடைந்து பின் விண்ணில் பறந்து உங்களையெல்லாம் கண்டேன். ஸ்ரீராமரின் பிரபாவத்தாலும் உங்கள் அனைவரின் நல்லாசிகளாலும் சுக்ரீவனின் ஆணையை நிறைவேற்ற இக்காரியம் செய்தேன். இனி செய்யத்தக்கது யாதென சிந்தித்து செய்தல் வேண்டும். 58வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 59வது சர்க்கம். அடுத்து செய்ய வேண்டியது பற்றிய ஆலோசனை. இலங்கையில் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்த ஹனுமார் ஜாம்பவான் முதலியவர்களை பார்த்து, மேலும் நேரில் சீதையை தரிசித்த பின்பே ராம காரியம் நிறைவேறியது என்ற திருப்தி ஏற்பட்டது. இதனால் நமது மன்னர் சுக்ரீவனின் பெருமையும் உயர்ந்தது. ராவணனின் தவ பலம் பெரியது. அதனால்தான் சீதையை தீண்டிய அவன் கைகள் அழிந்து போகாது காக்கப்பட்டுள்ளன. சீதையின் சினம் அக்னியினும் பெரியது. அசோகவனத்தில் சோகத்தில் மூழ்கியுள்ள போதிலும் சீதை ராவணனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ராம தியானத்தில் மூழ்கி கிடக்கிறார். கோர அரக்கியர்களால் துன்புறுத்தப்பட்ட சீதை உயிர் தியாகம் செய்ய எண்ணினார். ஆனால் நான் சொன்ன வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்து உயிர் வாழ்ந்து வருகிறார். ராம சுக்ரீவ ஐக்கியத்தை பற்றி கேள்விப்பட்டு மன அமைதி கொண்ட சீதை ஸ்ரீராமரே ராவணனை கொல்லத்தக்கவர் என பூர்ணமாக நம்புகிறார். சீதை இயல்பாகவே மெலிந்த சரீரம் உள்ளவர். ராமனை காணாததால் சீதை மனமும் தளர்ந்து காணப்படுகிறார். நான் கண்டவற்றை தங்களுக்கு கூறினேன். அடுத்து ஆக வேண்டியது பற்றி யோசித்து முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி முடித்தார் ஹனுமார். 59வது சர்க்கம் முற்றிற்று. 60வது சர்க்கம். அங்கதன் ஜாம்பவான் கலந்து பேசுதல். பிறகு அங்கதன் தன் அபிப்பிராயத்தை சொன்னான். ஓ வானரர்களே, சீதை இல்லாமல் நாம் ஸ்ரீராமரை சேர்வது சரியல்ல. ஓ வாயுகுமாரா, சீதையை அழைத்து வராமல் கண்டேன் ஜானகியை என்று சொல்லிவிடுவதில் பயன் ஒன்றும் இல்லை. வானர வீரர்கள் தமக்கு இணையாக உலகில் யாரும் இல்லை. ஹனுமார் தம் பராக்கிரமத்தால் இதனை நிரூபித்திருக்கிறார். எனவே ஜானகியை விடுவித்து எடுத்துச் சொல்வதே உசிதம் என்று இவ்வாறு பேசிய அங்கதனை பார்த்து ஜாம்பவான், ஓ வாலிபுத்ரா, நீர் நினைப்பது சரியே. எனினும் ராமரின் எண்ணத்தை அறிந்தே நாம் காரியமாற்ற வேண்டும் என்றார். 60வது சர்க்கம் முற்றிற்று. 61வது சர்க்கம். மதுவனத்தை அழித்தல். ஜாம்பவானின் வார்த்தைகளை அனைவரும் ஒப்புக்கொண்டனர். பின்னர் வாயு புத்திரனோடு வானரர் அனைவரும் மகேந்திர பர்வதத்தில் இருந்து நீங்கி விண்ணில் பறந்தனர். பெரும் ஆற்றல் கொண்ட பர்வதத்திற்கு ஒப்பான பெரிய சரீரத்தை உடைய, ராம காரியத்தில் ஆற்றலும் உற்சாகமும் உடைய, பிறருக்கு நன்மையை விரும்பும் குணமுள்ள, யுத்தத்தில் ஆர்வமுள்ள, ராவண வதத்தில் உற்சாகம் கொண்ட வானரர்கள் மகாகபியான ஹனுமாரை கொண்டாடியபடி பறந்தனர். பின்னர் சுக்ரீவனின் புகழ்பெற்ற மதுவனத்தை அடைந்தனர். அந்த வனத்தை ததிமுகன் என்ற வானரம் காவல் காத்து வந்தது. வானரங்கள் அந்த வனத்தை கண்டு உற்சாக மிகுதியால் மதுவனத்தில் மது அருந்த அங்கதனிடம் உத்தரவு கேட்டனர். மது உண்ண உத்தரவு கிடைத்ததும் சீதையை கண்ட ஆனந்தத்தால் ஏற்பட்ட உற்சாகத்தில் குதித்து நடனமாடி மகிழ்ந்தனர். அந்த வானரங்களில் சிலர் பாடினர், சிலர் பொருள் அறியாது நமஸ்கரித்தனர், சிலர் கூத்தாடினர், சிலர் சிரித்தனர், சிலர் தலைகீழாக குதித்தனர், சிலர் இங்குமங்கும் திரிந்தனர், சிலர் பரஸ்பரம் தழுவிக்கொண்டனர், சிலர் ஒருவருக்கு ஒருவர் வாதித்தனர், மரத்திற்கு மரம் தாவினர். பாடும் குரங்குகளிடம் மற்றொரு குரங்கு சிரித்து கொண்டே சென்றது. சிரிக்கும் குரங்கை அழுதபடி வேறொரு குரங்கு நெருங்கியது. அழும் குரங்கை மேலும் தூண்டி அழச் செய்தது மற்றொரு குரங்கு. இவ்வாறு பல சேட்டைகளில் ஈடுபட்ட குரங்குகள் அளவுக்கு மேல் மது அருந்தியதால் தடுமாறின, வனத்தை நாசப்படுத்தின. இதனை கண்டு சினம் கொண்ட ததிமுகன் அந்த வானரங்களை அதட்டினான். சிலரை அடித்தான், சிலரை உதைத்தான், சிலரை சமாதான வார்த்தைகளால் வேண்டிக் கொண்டான். ஆனால் குரங்குகளோ ததிமுகன் மேலே விழுந்து இழுத்தன. மது மயக்கத்தில் தடுமாறிய குரங்குகள் ததிமுகனை நகங்களால் கிழித்தன, பற்களால் கடித்தன, மதுவனத்தை அழித்து சிதைத்தன. 61வது சர்க்கம்.
முற்றியது. சுந்தரகாண்டம் 62வது சர்க்கம். வன காவலர்களை அதட்டுதல். வனத்தை தங்கள் இஷ்டப்படி அழித்து கொண்டிருந்த வானரங்களை பார்த்து ஹனுமார், வானரங்களே, கவலைப்படாமல் ஆசை தீர மது அருந்தி களிப்புறுங்கள். உங்களை தடுப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். மாருதியை தொடர்ந்து அங்கதனும் அந்த குரங்கு கூட்டத்திற்கு ஆதரவாக பேசினான். இப்படி ஹனுமானும் அங்கதனும் உத்தரவிட கேட்டு மகிழ்ந்த வானரர் பழங்களை பறித்து தேனை பருகி வனத்தை அழிக்க முனைந்தபோது தடுத்த காவலர்களை அடித்து துன்புறுத்தினர். சிலர் தொன்னைகளில் தேனை சேகரித்து குடித்தனர். தொடைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மது மயக்கத்தால் வானரர்கள் பலவித சேஷ்டைகளில் ஈடுபட்டு பெரிதாக இரைச்சலிட்டனர். அடிபட்ட காவலர்கள் தங்கள் தலைவனான ததிமுகனிடம் முறையிட்டார்கள். அதை கேட்டு ததிமுகன் வானரர்களை கண்டு அவர்கள் காரியங்களை தடுக்க எண்ணி தன் பரிவாரத்தோடு வனம் வந்தான். வனம் புகுந்த ததிமுகன் தன் பரிவாரங்களோடு வானரங்களை சுற்றி வளைத்து கொண்டான். ததிமுகன் சினம் கொண்ட அங்கதன் முதலிய வானரர்களால் தாக்கப்பட்டான். அதனால் ததிமுகன் மூர்ச்சித்து விழுந்தான். சற்றைக்கெல்லாம் எழுந்த ததிமுகன் வானரங்களை தடியால் தாக்கினான். பிறகு சற்றே யோசித்து ராமரோடு உள்ள சுக்ரீவனை சந்தித்து செய்தியை சொல்வோம், நம் வார்த்தையை கேட்டு சினம் கொண்டு வானரங்களை சுக்ரீவன் தண்டிப்பான். தலைமுறையாக போஷிக்கப்பட்டதும் தேவர்களும் உட்புக முடியாததுமான இந்த வனம் அழிக்கப்பட்டதால் சினம் கொள்ளும் சுக்ரீவனால் இந்த வானரங்கள் அழிய போகின்றன என்று சொல்லி காவலர்களோடு சுக்ரீவனிடம் சென்றான். விண்ணில் பறந்து வந்த ததிமுகன் ராம லட்சுமண சுக்ரீவர் உள்ள இடம் வந்து சுக்ரீவனின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். 62வது சர்க்கம் முற்றிற்று. 63வது சர்க்கம். ததிமுகன் முறையீடு. சிரம் தாழ்த்தி நமஸ்கரித்த தன் மாமனான ததிமுகனை சுக்ரீவன் எழுப்பி, என் கால்களில் ஏன் விழுகிறீர்? அஞ்ச வேண்டாம், எழுந்திரும் என்றான். பின்னர் ததிமுகன் சுக்ரீவனை பார்த்து, ஓ, தங்கள் மதுவனம் இதுவரை ரிஷி ராஜசினாலும் வாலியாலும் உம்மாலும் தவிர பிறரால் உள்ளே பிரவேசிக்கப்படவில்லை. தற்போது அவ்வனம் வானர்களால் பாழ்படுத்தப்பட்டது. தடுக்கச் சென்ற காவலர்களை சற்றேனும் மதிக்காமல் பேரழிவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடித்து துன்புறுத்துகிறார்கள். தங்கள் எஜமானனாக இருந்தும் அந்த வானரர் அலட்சியமாக இவ்வாறு செய்கின்றனர் என்று சுக்ரீவனிடம் பேசிய ததிமுகன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமணன், ஓ ராஜன், இவர்கள் துயரத்தோடு தங்களிடம் பேசியது என்ன என்று கேட்க, அதற்கு சுக்ரீவன் இளவனிடம் இவ்வாறு சொன்னான். பெருமைக்குரிய இளவலே, தென்திசையில் சீதையை தேட அங்கதன் தலைமையில் சென்ற வானரங்கள் மதுவனத்தில் புகுந்து தேனை பருகி கூத்திடுகின்றனர் என்று ததிமுகன் சொன்னான். தாங்கள் எண்ணிச் சென்ற காரியம் நிறைவேறியதால் தான் அவர்கள் மகிழ்ச்சியால் இவ்வாறு செய்தார்கள் என எண்ணுகிறேன். அன்னை ஜானகியை அவர்கள் நிச்சயம் கண்டிருப்பார்கள். இதனையும் ஹனுமாரே சாதித்திருப்பார். ஹனுமாருக்கே காரிய சித்திக்குரிய புத்தியும் முயற்சியும் வீரியமும் கல்வியும் முழுமையாக இருக்கிறது. ஜாம்பவானும் அங்கதனும் காவல் செய்ய ஹனுமார் கட்டளையிட ஒரு காரியம் நடைபெறுமானால் இது நிச்சயம் வீணாகாது. ஓ லட்சுமணா, நிச்சயம் சீதையை அவர்கள் கண்டிருப்பார்கள். சீதையை காணாது திரும்பி இருப்பின் பிரம்மதேவனின் வரத்தால் நான் பெற்ற இந்த மதுவனத்தை அவர்கள் இப்படி பாழ்படுத்தி இருக்க மாட்டார்கள். சுக்ரீவனின் வார்த்தைகளை கேட்டு ராம லட்சுமணர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். நல்லபடி காரியத்தை முடித்துவிட்டு வந்த அவர்கள் செயலை நான் மன்னிக்கிறேன். காரிய சித்தி பெற்ற ஹனுமாரின் தலைமையில் உள்ள வானரங்களை ராம லட்சுமணர்களோடு நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி சுக்ரீவன் ஆனந்தப்பட்டான். 63வது சர்க்கம் முற்றிற்று. 64வது சர்க்கம். ஹனுமார் முதலியோரின் வருகை. சுக்ரீவன் ஆணையை பெற்ற ததிமுகன் அனைவரையும் நமஸ்கரித்து தன் பரிவாரங்களோடு விண்ணில் கிளம்பி மதுவனம் வந்து சேர்ந்தான். அங்கு வானரர் சற்றே தமது மயக்கம் தெளிந்து காணப்பட்டனர். அங்கு ததிமுகன் அங்கதனிடம், என் சேவகர்கள் அறியாமல் செய்த பிழையை மன்னித்துவிடு. நீ யுவராஜா, எங்கள் பிரபு. உங்கள் வருகையை சுக்ரீவனிடம் தெரியப்படுத்தினேன். சுக்ரீவன் உங்கள் செயலை பற்றி கேட்டு மகிழ்ந்தானே தவிர கோபிக்கவில்லை. உங்களை அவனிடம் அனுப்பும்படி கட்டளையிட்டுள்ளான். ததிமுகன் தெளிந்த வார்த்தைகளை கேட்ட அங்கதன், வானரங்களே, நாம் வந்த செய்தி ராமருக்கு தெரிந்திருக்கும் என நம்புகிறேன். எனவே இனி தாமதம் தகாது. உடனே பிரபுவை சந்திப்போம். அங்கதனின் பேச்சை கேட்டு மகிழ்ந்த வானரர், தாங்கள் கட்டளையிட்டால் சுக்ரீவராஜனிடம் செல்வோம் என்று சொன்னார்கள். அங்கதன் வானரங்களின் பேச்சை கேட்டு மகிழ்ந்து அவர்கள் விரும்பியபடி செய்வோம் என்றான்.
பிறகு வானரர்கள் அங்கதனை தொடர்ந்து விண்ணில் பறந்து சென்றனர். வானரங்களின் வரவு தாமதப்பட்டதாக எண்ணி ராமரின் கண்கள் கலங்கின. அதனை கண்டு சுக்ரீவன், நல்லதே நடக்கும், கலங்க வேண்டாம், ராமருக்கு ஆறுதல் சொன்னான். நான் அனுப்பிய வீரர்கள் காரிய சித்தி பெறாமல் இங்கு திரும்பி இருக்க மாட்டார்கள். வந்த அங்கதன் முதலிய வானரர்கள் எங்களால் காக்கப்படும் உயர்ந்த மதுவனத்தை தாங்கள் மேற்கொண்ட காரியத்தில் தோற்றிருந்தால் அழிக்க முற்படுவார்களா? சீதையை கண்டதால் தங்கள் துக்கம் தீர்ந்தது. கௌசல்யை உத்தம புத்திரனை பெற்றாள் என்பது உறுதியாயிற்று. தாங்கள் செய்த புண்ணிய கர்மங்கள் பலனை தந்தன. இந்த நல்ல காரியத்தை ஹனுமனே செய்திருப்பான். சூரியனுக்கு ஒளியும் ஆற்றலும் இயல்பானது போல ஹனுமானிடம் காரிய சித்தியும் புத்தியும் முயற்சியும் பராக்கிரமும் இயல்பான குணங்கள். ஆலோசனை சொல்ல அம்பவான், சேனை தலைவன் அங்கதன், காவல் செய்பவன் ஹனுமான் என அமைந்திருக்க நமது காரியம் வெற்றி பெறுவதில் வியப்பென்ன? எனவே துக்கத்தை விளக்குங்கள் என்று சமாதானம் செய்தான் சுக்ரீவன். இதற்குள் காரிய சித்தி பெற்ற ஆர்வத்தில் பெருமுழக்கம் செய்தபடி வானில் வானரர் வருவது கண்டு மகிழ்ந்த சுக்ரீவன் தன் வாளை சுழற்றினான். வானரர்கள் ராமரை தரிசிக்க ஆவல் மிக்கவராய் ஹனுமான், அங்கதன் இவர்களை முன்னிட்டு கொண்டு பூமியில் குதித்தனர். பிறகு ஹனுமார் ராமரையும் இளவலையும் தரையில் வீழ்ந்து வணங்கி ராமரை பார்த்து, கண்டேன் சீதையை, கற்பின் பெருமையை காத்தபடி எந்த ஆபத்தும் இன்றி உள்ளார் என்றார். ஹனுமாரின் வார்த்தையை கேட்ட ராம லட்சுமணரும் சுக்ரீவனும் தங்கள் காரியம் நிறைவேறியது என்று மகிழ்ந்து ஹனுமனை மிக பெருமையோடு கண்ணிமைக்காது பார்த்தபடி இருந்தனர். அவர்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 64வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 65வது சர்க்கம். சீதையின் வரலாறு சொல்லல். பிறகு வானரர்கள் பிரஸ்ரவண பர்வதத்திற்கு வந்து ராம லட்சுமணர்களையும் சுக்ரீவனையும் நமஸ்கரித்து சீதையை பற்றிய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தனர். ராவணனுடைய அந்தப்புறத்தில் அரக்கியர் சீதையை மிரட்டுவதையும், ராம பக்தியில் சீதை விளங்குவதையும், ராவணன் சீதைக்கு கொடுத்த காலக்கெடுவையும் சொன்னார்கள். சீதை ஜீவந்தமாக இருப்பதை கேட்ட ராமர் அந்த வானரங்களிடம் சீதை இருக்கும் இடத்தையும் தம் விஷயத்தில் சீதைக்குள்ள எண்ணத்தை பற்றியும் விசாரித்தார். ராமர் இவ்வாறு விசாரித்ததும் சீதையை பற்றி அனைத்தும் அறிந்த ஹனுமான் சீதை இருக்கும் திசை நோக்கி தொழுதபடி பேசலுற்றார். 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள கடலை தாண்டி அங்கு சீதையை தேடியதையும், இலங்கையில் ராவணனின் அந்தப்புறத்தில் கற்புடைய சீதை காணப்பட்டதையும், ராமன் பால் சீதை கொண்ட அளவற்ற ஆசையையும், அரக்கர்களால் அச்சுறுத்தப்பட்டு சீதை துன்புற்று இருப்பதை பற்றியும் சொன்னார். மேலும் தலையிலே படுத்து அங்கங்கள் வெளுத்து உயிரை விடவே தீர்மானித்து மனதை ராமர் பால் ஒப்படைத்து கலங்கி நிற்கும் சீதையாக காணப்பட்டதாக சொன்னார். மேலும் தன்னால் இட்சுவாகு மன்னர்களின் சரித்திரம் சொல்லப்பட்டதை கேட்டு தன்பால் நம்பிக்கை கொண்டு சீதை பேசியதையும் குறிப்பிட்டார். தங்களுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பினை அறிந்து மகிழ்ந்தார். இவை மட்டுமல்ல, சித்திரக்கூடத்தில் காக்கை விஷயமாக நடந்த நிகழ்ச்சியை அன்னை தங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். அரக்கையர் நடுவில் அன்னை பட்ட துயரத்தை நான் நேரில் கண்டது போல் தங்களுக்கு சொல்லச் சொன்னார். சுக்ரீவன் அருகிலே இருக்க, நீர் சொல்பவற்றை ராமர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சூடாமணியை ராமரிடம் கொடுக்க வேண்டும் என்று அன்னை என்னிடம் கொடுத்தார்கள். அன்னையின் நெற்றி திலகம் அழிய தாங்கள் நற்செங்கற்பொடியால் திலகம் இட்டதை நினைவுபடுத்த சொன்னார். தான் அனுப்பிய இந்த சூடாமணியை துக்க காலத்தில் பார்த்தபடி ஆறுதல் அடைந்ததாகவும் 1 மாத காலமே தான் உயிர் தரித்திருக்க போவதாகவும் என்னிடம் சொன்னார்கள். நடந்தபடி தங்களுக்கு சொன்னேன். இனி கடலில் அணை கட்டி கடலை கடக்க வேண்டும் என்று ஹனுமன் சொல்ல ராம லட்சுமணர் சற்றே ஆறுதல் அடைந்தனர். 65வது சர்க்கம் முற்றிற்று. 66வது சர்க்கம். சீதையை பற்றி அறிய ஆவல். ஹனுமன் தந்த சூடாமணியை பெற்ற ராமர் அதனையும் மார்பில் அணைத்தபடி சீதையை எண்ணி கலங்கினார். அருகில் நின்றிருந்த சுக்ரீவனிடம், சுக்ரீவா, இந்த சூடாமணியை கண்டதும் கன்றினை கண்ட பசுவினைப் போல் எனக்கும் சீதையிடம் பரிவு ஏற்படுகிறது. இந்த ஆபரணம் விவாக காலத்தில் சீதைக்கு என் மாமனார் ஜனகரால் தலையில் சூட்டும்படி அளிக்கப்பட்டது. நீரில் பிறந்த இந்த சூடாமணியை இந்திரன் யாகத்தில் பரிசாக அளித்தான். இந்த சூடாமணி என் தந்தை தசரதரையும் மாமனார் ஜனகரையும் ஞாபகப்படுத்துகிறது. இதை பார்த்தால் சீதையையே பார்த்தது போல் ஆனந்தப்படுகிறேன். சீதை இன்னும் 1 மாதமே உயிருடன் இருப்பேன் என்றா சொன்னாள்? அவள் நீண்ட ஆயுள் உள்ளவள். இனி அவள் அன்றி என்னால் ஒரு கணமும் உயிர் தரிக்க முடியாது.
என்னை சீதையிடம் அழைத்துச் செல்லுங்கள். அவள் அரக்கியர் வசப்பட்டு எவ்வளவு அல்லலுக்கு ஆளாகிறாளோ என்று சொல்லி ஹனுமனிடம், ஹனுமா, சீதை இன்னும் என்னவெல்லாம் சொன்னாள் என்று சொல். நோயுற்றவன் மருந்தால் உயிர் தரிப்பது போல் சீதையின் பேச்சால் நான் உயிர் தரிப்பேன் என்று சொன்னார் ராமர். 66வது சர்க்கம் முற்றிற்று. 67வது சர்க்கம். மாருதி சொன்ன மறுமொழி. ராமனின் பேச்சை கேட்ட ஹனுமான், ஓ பெருமைமிக்க ராமா, சித்திரக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை அன்னை இவ்வாறு சொன்னார். தங்களோடு இருந்தபோது அன்னை முன்னதாக வந்து படுத்துக்கொள்ள ஒரு காக்கை பாய்ந்து வந்து மார்பகத்தில் கொத்தியது. தாங்களோ அன்னையின் மடியில் புருண்டு புருண்டு படுத்தீர்கள். காக்கையோ மீண்டும் மீண்டும் ஜானகியை துன்புறுத்தியது. வழிந்த குருதியால் நனைந்த தாங்கள் விழித்து கொண்டீர். சீதையின் மார்பகங்களில் இருந்த காயத்தைக் கண்டு சினம் கொண்ட தாங்கள், உன்னை துன்புறுத்தியவன் 5 தலை நாகத்தோடு விளையாடுகிறான் என்று சொல்லி நகங்களில் குருதி கரைபடைந்த காகத்தை எதிரில் கண்டீர். அவன் இந்திரபுத்திரன், விரைந்து சென்று மறைந்தான். அப்போது சினம் பொங்க தாங்கள் ஓர் தர்பையை எடுத்து பிரம்மாஸ்திரம் ஜபித்து அவன் மேல் விட்டீர். அந்த அஸ்திரம் எரிந்தபடி அந்த காக்கையை துரத்தியது. அந்த காக்கை அடைக்கலம் வேண்டி சென்ற இடமெல்லாம் மறுக்கப்பட்டது. முடிவில் தங்களிடமே வந்து விழுந்தது. சரணம் என்று அவனை மன்னித்து காப்பாற்றினீர். விட்ட அம்பு வீணாக கூடாது என அந்த காக்கையின் வலது கண்ணை எடுத்து விட்டீர். பின்னர் அந்த காகம் தங்களை வணங்கிச் சென்றது. இதனை சொன்ன அன்னை மீண்டும் இவ்வாறு கேட்டார்கள், இவ்வளவு வீரம் மிக்க ராமர் ஏன் அரக்கர்களை அழிக்க அம்பினை செலுத்தவில்லை? ராமர் என்னை நேசிப்பது உண்மையானால் ராவணன் விரைவில் கொல்லப்பட வேண்டும், அல்லது இளவலாவது அண்ணனின் அனுமதி பெற்று ராவணவதம் செய்யட்டும். யாராலும் வெல்ல முடியாத அந்த இருவரும் ஏன் என்னை புறக்கணிக்கிறார்கள்? இது எனது கொடிய பாபத்தின் விளைவா என்று கண்ணீர் விட்டு அழுதார் அன்னை ஜானகி. அப்போது நான் அவருக்கு, தேவி, தங்கள் பிரிவின் துக்கத்தால் வேறு காரியங்களில் ஈடுபடவில்லை. இவையும் அப்படியே. தாங்கள் என்னால் காணப்பட்டீர்கள். இனி கவலை வேண்டாம். விரைவில் ராம லட்சுமணர் இலங்கையை அழித்து சாம்பலாக்குவர். ராவணவதம் முடியும். தாங்கள் ராமனோடு அயோத்தி செல்வீர். ராமன் எதனை கண்டால் பிரியப்படுவாரோ அந்த அடையாளத்தை தருவீர் என்றேன். பின்னர் அன்னை தன் சிரமணியான சூடாவணியை தந்தார்கள். நான் மணியை பெற்று புறப்படும் சமயம் அன்னை கண்ணீர் சிந்தி சோகத்தால் பீடிக்கப்பட்டு இவ்வாறு சொன்னார்கள், ஹனுமா, சிங்க ஏறுகளன்ன ராம லட்சுமணர்களையும் சுக்ரீவனையும் நான் நலம் விசாரித்ததாக சொல்லவும். ராமர் என்னை இந்த சோக கடலிலிருந்து கரையேற்றும் வகையை நீயே செய்ய வேண்டும். இந்த அரக்கியர் செய்யும் கொடுமைகளை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று துயரத்தால் புலம்பியபடி அன்னை ஜானகி இவ்வாறு சொன்னார்கள். ஓ சிறந்த ராமா, தாங்கள் என் சொல்லை கேட்டு அன்னையின் சௌக்கியத்தையும் கற்பினையும் நம்புதல் வேண்டும் என்றார் ஹனுமான். 67வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 68வது சர்க்கம். ஹனுமன் தான் சீதையை தேற்றியது பற்றி சொல்லல். ஹனுமார் தொடர்ந்தார், ஸ்ரீராமா, தங்களுக்கும் எனக்கும் உள்ள நட்பை பாராட்டி விரைவில் ராவண வதம் முடித்து தன்னை மீட்க வேண்டும் என தங்களிடம் சொல்லும்படி சொன்னார். மேலும் இந்த மாபெரும் கடலை தாண்டும் சக்தி உமக்கும் வாயுவுக்கும் கருடனுக்கும் மட்டுமே உண்டு. ராம லட்சுமணரோடு பிறர் இந்த விரிந்த கடலை தாண்ட என்ன உபாயத்தை எண்ணியுள்ளீர்? நீரோ ஒருவராகவே ராவணவதம் முடிக்க வல்லீர். ஆனால் அந்த காரியம் ராமர் கையாலேயே செய்யப்பட வேண்டும். நானோ வஞ்சனையால் எடுத்து வரப்பட்டேன். ராமரும் அவ்வாறே செய்தால் அவர் வீரத்திற்கு இழுக்கல்லவா? தமது படைபலத்தாலும் வீரத்தாலும் இலங்கை மாநகரை அழித்து என்னை மீட்டலே அவருக்கு சிறப்பு. எனவே என் பிரபுவின் பெருமைக்கு ஏற்ற காரியத்தையே செய்தல் வேண்டும் என்றும் அன்னை சொன்னார்கள். அன்னை ஜானகியின் பேச்சை கேட்ட நான், அன்னையே, தங்களை மீட்கும் விஷயத்தில் சுக்ரீவன் ராமருக்கு உதவியாக இருப்பான். சுக்ரீவனின் ஆணைக்கு உட்பட்ட வானரர் மன உறுதியும் உடல் திறமும் கொண்டவர்கள், எங்கும் செல்லும் ஆற்றல் உள்ளவர்கள், எனினும் குறைந்தவர் எவரும் இல்லை. மிக எளியவனவே தூதாக அனுப்புவது வழக்கம். நானே இங்கு தூதாக வந்துள்ளேன் எனின் பிறரை பற்றி சொல்ல வேண்டுமா? எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் துன்பம் தீரும். வானரங்கள் விரைந்து இங்கு வருவார்கள். வில்லேந்திய கரத்தோடு ராம லட்சுமணர் இங்கு கோட்டை வாயிலில் நிற்கப் போவதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். சத்ரு ஜெயத்தை பெற்று
தங்களோடு ஸ்ரீராமன் அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போவதைக் கண்டு ஆனந்திக்கப் போகிறீர்கள் என்று அன்னைக்கு சமாதானம் சொன்னேன். தேவி சீதை என் வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்துள்ளார். துயரத்தில் இருந்து சற்றே விடுதலை பெற்ற நிலையில் உள்ளார் என்று ஹனுமார் விரிவாகவும் தெளிவாகவும் ஸ்ரீராமரின் மனம் மகிழ பேசினார். ஸ்ரீராம பட்டாபிஷேக கட்டமும் பல ஸ்ருதியும். ஸ்ரீராமர் லட்சுமணர் சுக்ரீவன் மற்றும் வானர படைகளை அழைத்து கொண்டு கடலில் அணை கட்டி சீதையை இலங்கையை அடைந்து ராவண சம்ஹாரம் செய்து சீதையை மீட்டு வெற்றி வீரராக அயோத்தி திரும்பினார். பிரம்மதேவரால் ஆணையிடப்பட்டு மகுடாபிஷேக மண்டபம் மயனால் நிர்மாணிக்கப்பட்டது. ஹனுமன் தன் பரிவாரங்களோடு 4 திசைகளுக்கும் சென்று சப்த சமுத்திர ஜலத்தையும் கொண்டு வந்தார். மன்னர்கள் பலர் குஞ்சரங்களில் ஊர்ந்து ரத்தினம் இழைத்த தங்க குடங்களில் சரையுநதி நீரை நிரப்பிக்கொண்டு வந்தார்கள். பின்னர் இஷ்வாகுகுல மன்னர்களின் குருவும் நீண்ட ஆயுள் உள்ளவருமான வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமரை சீதா தேவியுடன் இரத்தமயமான சிம்மாசனத்தில் அமரச் செய்தார். தேவேந்திரனை அஷ்ட வசுக்கள் அபிஷேகம் செய்வதைப் போல் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காச்சியவர், காத்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 மகாத்மாக்களும் வேதோக்த மந்திரங்களை ஜபித்து ஸ்ரீராமச்சந்திரனை வாசனை திரவியங்கள் கலந்த புனித தீர்த்தங்களால் முறைப்படி பட்டாபிஷேகம் செய்தனர். பின்னர் பற்பல ஔஷதிகளும் ரசங்களும் கலந்த புண்ணிய தீர்த்தத்தால் ரித்விக்குகளும் அந்தணர்களும் கன்னியரும் அமைச்சர்களும் போர் வீரர்களும் வர்த்தக தலைவர்களும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தனர். அரியடை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிழ்க்க இருவரும் கவரி பெற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையோர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. பலஸ்ருதி. அனாதியான மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமன். அன்னை சீதா தேவியோ ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அவதாரம். ஆதிதேவனும் மகாத்மாவும் அனைத்து உலகங்களுக்கும் ஈசனுமான ஆதிசேஷனே லட்சுமணராக அவதரித்தார். மங்களகரமான இந்த காவியத்தை கேட்பவர்களுக்கும் பயில்பவர்களுக்கும் குடும்ப விருத்தியும் சகல புருஷார்த்தங்களும் கைகூடும். அனைத்து மனோ வாஞ்சைகளும் நிறைவேறும். உத்தமமான பெண்டிரை அடைவார்கள். நீண்ட ஆயுளும் உடன்பிறந்தார்பால் ஒற்றுமையும் நுண்ணிய மதியும் அழியாத சுகமும் அடைய பெறுவார்கள். தேஜஸ், பலம், வீரியம் இவையும் கிட்டும். ராம் 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 ராம்